ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்கு எஸ்சிடிசி மூலமாக அறிவிப்புகள் வந்ததுங்க. இந்த அறிவிப்பை உடனடியாக தடை பண்ணுங்க, இந்த அறிவிப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது ஸ்டே கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டரும் வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அறிவிப்பு போயிட்டுருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு குளறுபடி டிஎன்எஸ்டிசியில் அப்படின்றது, இந்த மாதிரி குளறுபடியால் யாருக்கெல்லாம் லாபம், யாருக்கு இதில் நஷ்டம்? ஸோ மக்களாகிய பொதுவாக இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் பயன் பெறுவாங்களா? இந்த மக்களுக்குடைய வழக்கு விவரத்தில் இவர்களுக்கு பயனற்று போகுமா? இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் நடத்த திடீர் தடையை விதிப்பாங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசியுடைய வழக்கு விவரம் என்னாச்சு, அதுக்கு எல்லாமே குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த டிசிசி வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்பொழுது டிசிஎஸ் அந்த எஸ்சிடிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 3200க்கு மேற்பட்ட போஸ்டிங் வெளியாகிடுச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து இதை எனக்கு நடைமுறையில் கொண்டு வருவாங்களா அப்படின்றது ரொம்ப 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 குழப்பமாக தான் இருக்குது. இந்த டிஎன்எஸ்டிசி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதில் நடைமுறையில் இருக்குமா அப்படின்றதாங்க ரொம்ப குழப்பத்தோடு இருக்குது. இது எல்லாமே மாற்றப்படுமா அப்படின்றதையும் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்எஸ்டிசி உடைய நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 3200 வேகன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே ஆர்டரையும் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பற்றின அப்டேட் எல்லாமே நாம் இப்போ இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிசிசி போக்குவரத்து கழகத்திற்கு எஸ்சிடிசி கிடையாது. டிஎன்எஸ்டிசி, ஏடிசி, எம்டிசி உட்பட்ட இந்த எல்லா போக்குவரத்து கழகத்திலும் இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ் போஸ்டிங் இருக்குது பார்த்திங்களா. இந்த டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் இந்த அப்ரெண்டிஸ் போஸ்டிங் 1 இயர் கோர்ஸு. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் பயிற்சிக்காக விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 8000 9000 அப்படின்ட்டு சம்பளமும் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த அப்ரெண்டிஸாகவும் விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ சேலரி பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையும் சரி சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தாங்க அவங்க ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வழக்கினுடைய தன்மை என்ன அப்போ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க. என்ன தான் இந்த வழக்கு எப்படி தான் போகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம 20 ஏப்ரல் 21 இந்த டிஎன்எஸ்டிசியோடைய அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ தேதி நெருங்கிட்டே இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு அதனால் 2 அப்டேட்டும் இப்போதைக்கு இந்த டிஎன்எஸ்டிசி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அரசு பஸ் இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வமான அப்டேட் எல்லாமே அங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ தேதி நெருங்கியாச்சு. இப்போ இந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போஸ்டிங் எல்லாமே போடுவாங்களா, இல்லை தேர்வுகள் வைப்பாங்களா, இப்படி தாங்க பல தரப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நாம் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸுக்கு வந்துடலாம். ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்த போஸ்டிங் அப்படின்றது டிரைவர் போஸ்டிங் எதிர்பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கண்டக்டர் போஸ்டிங்கும் எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் எடுப்பாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்க. ஸோ ஆனால் இப்போ அந்த போஸ்டிங் ரொம்ப அந்த போஸ்டிங்லேயே இப்போதைக்கு அந்த போஸ்டிங்லேயே ரொம்ப குழப்பங்கள் எல்லாமே வந்துருச்சுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுப்பாங்களா இல்லை சும்மாவே விட்டுருவாங்களா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ டிரைவராக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்ட் லைசன்ஸு ரெண்டுமே இல்லாமல் இந்த 18 மாதங்கள் 1.5 வருஷம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இதில் விண்ணப்பிக்க முடியும். இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே வெறுக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் 4000 பேர் அப்ளை பண்ணிக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 5000 பேர் மட்டுமே இதில் பயன்படுறாங்க, ரைட்டா? ஸோ இப்போ 3000 போஸ்டிங்கில் 5000 பேர் முடிஞ்சவங்க அந்த 5000ல் 3000 பேருக்கு ஜாபும் கிடச்சிடும். ஸோ மற்றவங்க 10 வருஷமாக
வருஷமாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியலையே அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 10 வருஷமாக கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களால இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடிவு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை தடை பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து எல்லாமே விண்ணப்பிப்பேன் எல்லாமே பண்ணுங்கள், ஆனால் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுவாங்க, மீண்டும் வந்து அப்ளிகேஷனை அப்ளிகேஷனாக கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டருக்கு தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம், டிரைவருக்கு தனியாக விண்ணப்பிக்கலாம், டிசிசிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கு தனியாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதை தாங்க மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா அதை கொடுத்துட்டாங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டரே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கடந்த 13 ஆண்டுகளாக முன்னாடி கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்தவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்தவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலை, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவங்க கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கலை. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயன்களும் சரி ஊழியர்களுக்கும் சரி பாதிப்பு அதிகம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போக்குவரத்து தொழிற்சங்களும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் பொழுது இப்போ விண்ணப்பிக்க இந்த மாதிரியான அப்டேட் வந்துருச்சு. ஸோ ஓகே, இந்த பாதிக்கக்கூடிய அந்த தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கிறாங்க பார்த்திங்களா. அந்த தேர்வர்கள் எல்லாமே இப்போ என்ன மாதிரி போஸ்டிங் போடக்கூடாது. ஸோ ஒரு தவறான முறை இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்த காலத்தில் நிறைய குளறுபடிகள் தான் ஏற்படும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடக்கூடாது. இதனால் வந்து பயன்களும் சரி ஊழியர்களும் சரி பாதிப்பு அதிகமாக இருக்குது. இதை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட தொழிற்சங்களும் இதை வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதனால் வந்து பாதிக்கக்கூடிய தேர்வர்கள் வந்து டிரைவர் கண்டக்டர்கள் வழக்கு தொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தான் வைக்கணும். ஸோ இப்படி காமனாக இந்த மாதிரி வைக்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான கோரிக்கையாக வச்சுருக்காங்க கோர்ட்லேயே. ஸோ இதை வச்சு தான் ஸ்டேவும் வாங்கிட்டாங்க. ஆனால் இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கைகளோட தொகுப்பு தான் இதனால் இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களா. ஸோ மொத்த தப்பு எங்கே இருக்குது ஆதாரத்துடன் வந்து பார்த்திங்கன்னா தொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற போஸ்டிங்கை நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழகம் முழுவதுமே இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தடை செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் புதிய அறிவிப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான், டிரைவர் தனியாக எடுக்கணும், கண்டக்டர் தனியாக எடுக்கணும். இதை தாங்க மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தா எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க. ஸோ வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கு வந்து கேஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே நான் உங்களுக்கு அந்த கேஸ் நம்பர் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ நீங்களும் அந்த கேஸை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹியரிங் எப்போ வரப்போகுது, இந்த ஹியரிங் வந்துடும். அதே மாதிரி விசாரித்து உடனே இந்த ஸ்டே ஆர்டரை வாங்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே என்னென்ன அப்படின்றத பற்றியும், ஸ்டே ஆர்டரை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம விரைவில் நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாமே அரசு தரப்பில் என்ன விளக்கம் தராங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம சேனலில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், டிரைவர் தனியாக எடுக்கணும், கண்டக்டர் தனியாக எடுக்கணும். இந்த அறிவிப்பை யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகளை ஒரு சில மாற்றங்களோட மீண்டும் ஒரு முறை வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Gracias.